பரிகாரியானாரே ஆமென். பரலோகில் அவர் நாமம் ஆமென். என் பரிகாரியானாரே வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென். அது எல்லாமே செயலாகும் ஆமென். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும் ஆமென். உன்னதர் மறை உண்டு ஆமென். நமக்கு வல்லவர் நிழலுண்டு ஆமென். உன்னதர் மறை உண்டு ஆமென். நமக்கு வல்லவர் நிழலுண்டு ஆமென். பொல்லாப்பு நேராது ஆமென். ஒரு வாதையும் அணுகாது ஆமென். பொல்லாப்பு நேராது, ஒரு வாதையும் அணுகாது ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென். அது எல்லாமே செயலாகும் ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென். அது எல்லாமே செயலாகும் ஆமென். பாடுகள் ஏற்றாரே ஆமென். நம் துக்கங்கள் சுமந்தாரே ஆமென். பாடுகள் ஏற்றாரே ஆமென். நம் துக்கங்கள் சுமந்தாரே ஆமென். தழும்பாலே குணமானோம் ஆமென். பலவீனம் நமக்கில்லை ஆமென். தழும்பாலே குணமானோம் ஆமென். பலவீனம் நமக்கில்லை ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென். அது எல்லாமே செயலாகும் ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென். அது எல்லாமே செயலாகும் ஆமென். சிறையிருப்பை திருப்புவார் ஆமென். நம்மை நகைப்பாலே நிரப்புவார் ஆமென். சிறையிருப்பை திருப்பினார் ஆமென். நம்மை நகைப்பாலே நிரப்பினார் ஆமென். கண்ணீரோடு விதைத்தோமே ஆமென். இனி கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமென். கண்ணீரோடு விதைத்தோமே ஆமென். இனி கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென். அது எல்லாமே செயலாகும் ஆமென். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென். அது எல்லாமே செயலாகும் ஆமென். மரபியல் வியாதி இல்லை ஆமென். நம் மரபணுக்கள் மாறிற்றே ஆமென். மரபியல் வியாதி இல்லை ஆமென். நம் DNA மாறிற்றே ஆமென். சிலுவையில் பிறந்தோமே ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லை ஆமென். சிலுவையில் பிறந்தோமே ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லை ஆமென்.
அது எல்லாமே செயலாகும். ஆமென். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். அவர் எல்லாமே செயலாகும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் கூட சேர்ந்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னுடைய பாவத்தெல்லாம் கழுவி என்னை ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் தேவனுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு என்னை நிறுத்தியிருக்கிறார். அவருக்கு வல்லமையும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். இந்த ஆமேன்ல இருந்து என்ன சேர்ந்துருக்குன்னா, அவருக்கு மகிமை இருக்குது, வல்லமை இருக்கிறது மட்டும் ஆமேன் கிடையாது. நம்ம ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறார், அதற்காகவும் ஆமேன். அப்படிதானே? ஓகே. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறபடினாலே இன்னைக்கு நம்முடைய பொசிஷன் என்ன, இன்னைக்கு நம்ம எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்போது தான் ஒரு பெரிய பாருங்கள் வெற்றியான ஒரு வாழ்க்கையை நாம் வந்து வாழ முடியும். குப்பை, தூசி, புழு, சாம்பல் இப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுற வரைக்கும் ஒருபோதும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு பதில் கொடுக்கறது இல்லை. ஒருவேளை அப்படி ஜெபம் பண்ணால் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம், ஒரு திருப்தி இருக்கலாம். ஓ, நம்ம தான் ரொம்ப பெரிய பாவிங்க, நம்ம தான் பெரிய குப்பைங்க. அதுவும் நம்ம ஊரில் குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தியே சொல்கிறாங்க, குப்பை அப்படின்வாங்க இல்லையா? அந்த மாதிரி. அப்போ ஏன்னா வந்து நம்ம குப்பை கிடையாது, நம்ம பாவி கிடையாது. நம்ம இன்னைக்கு ஆண்டவராக இயேசு ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம், பரிசுத்தவான்களாக இருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம போய் குப்பை தூசி வந்து என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணவே கூடாதுங்க. இன்னைக்கு நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம ராஜாக்களாக இருக்கிறபடினாலே கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு தருத்திரவனாய் ஒரு ஏழையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஏழையாக இருக்கிறது கூடாது. ஏழையாக இருக்கலாமானா கண்டிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏழையாக இருக்கிறது ரொம்ப பெருசாக பரிசுத்தன்ற மாதிரி நினைக்கிறாங்க அநேகர். இல்லை பாருங்கள், அவரே ஆண்டவராய் இயேசுவே ஒரு பெரிய ஐஸ்வர்யமுள்ள தேவன். ஏன்னா அவர் சொல்லார், அவர் தேவனுடைய கிருபை அறிந்திருக்கலையே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நம்மை அவர் ஐஸ்வர்யவங்களாக்கும்படி நமக்காக சிலுவையில் என்ன பண்ணாராம், தரித்திரர் ஆனால் நம்மை ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவங்களாய் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கி நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோன்னா பாருங்கள், நம்ம வந்து ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை தேவன் ஐஸ்வர்யவனாக ஆக்கியிருக்கிறார் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக. அப்படின்னா பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22 எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா இதுக்கு பின்னால் ஒரு பெரிய பிரசங்கம் இருக்கனால அப்படி சம்மரி தான் இப்போ கொடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சரியா? அது பாருங்கள் சொல்கிறாரு, நீதிமொழிகள் 10:22 சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் எப்படி இருக்கலாம்ங்க, பாருங்கள் ஐஸ்வர்யமான இருக்கணும். ஏன்னா பணம் இல்லாமல் இருந்து இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது பாருங்கள் இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், இந்த நம்ம சர்ச்செல்லாம் பாருங்கள் ஃபுல் ஏசி பண்ணியிருக்கோம். ஏசி பண்ணால் அதுக்கே பல லட்சங்கள் ஆகுது இல்லையா? இது ஒன்றும் ஏசிக்காரன் சும்மா சொல்ல முடியுமா? பொருளாதாரங்கள் வந்து நம்முடைய கையில் இருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு அன்றாட வாழ்க்கை எடுத்துக்கங்க, ஒரு அன்றாட வாழ்க்கை எடுத்துக்கங்க. நல்லா அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், எல்லாம் நல்ல ஒரு வாடகைக்கு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வீட்டு வாடகை, இதுக்கெல்லாம் அதுக்குமே பணம் வேணும். இதுக்கு போயிட்டு நீங்கள் இல்லை ஆண்டவரே நான் பரலோகத்தில் வந்து பார்த்துக்கிறேன். நிறைய பிரசங்கர் சொல்கிறது, நீங்கள் எவ்வளவு இங்கே உலகத்தில் கஷ்டப்படுறீங்களோ அவர் பரலோகத்தில் போய் நல்லா இருக்கலாம் அப்படின்னா என்னங்க அது? கொஞ்சமாக யோசிக்கிறீங்க. அவர் எதுக்கு சிலுவையில் வந்து இந்த உலகத்தில் அடிக்கப்படணும், ஏன் பரலோகத்தில் அடிக்கப்பட்டிருக்கலாமே? பரலோகத்தில் யாருக்கும் வந்து இவருடைய மீட்பு தேவை இல்லை. ஏன்னா அங்கே யார் இருக்கா? பிதாவாகி தேவன் இருக்கார், தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பாவம், சாவம், வியாதி, தரித்திரம் எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுவித்து நம்மளை என்ன பண்ணுறாருங்க, அவர் ராஜாக்களாயும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கையில் கண்டிப்பாக பணம் வேணுமா வேணாமா? என்ன சொல்கிறீங்க? என்ன சத்தமே வரலை? கண்டிப்பாக வேணும். எத்தனை நாளைக்கு வந்து வாடகைக்காரால்டே கஷ்டப்பட்டுட்டு இருக்குது? அந்தாலும் 1000 பிரச்சனை பண்ணுறா இருக்க, இங்கே தண்ணி ஊற்றாத, அங்கே தண்ணி ஊற்றாத, அதை பண்ணாத, இதை பண்ணான்னு ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும் இல்லையா? ஒரு இல்லை சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வீடெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் நாங்கள் பரலோகத்தில் பார்த்து அங்கே கட்டியிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் இருங்க, பரலோகத்தில் நம்ம போய் இருக்க தான் போகிறோம். அதுக்கு தற்காலிகமாக ஒரு வீட்டில் வந்து நல்ல ஒரு சொந்த வீட்டில் இருந்துட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு அவன் வாடகை வீட்டில் உட்காந்தா அல்லேலூயான்னு சொல்லலான்னு சொல்கிறான் இல்லையா? சோத்திரன் சத்தமாக பண்ணீங்கன்னு வச்சுங்க, வீட்டை காலி பண்ணின்றான்.
அப்போ என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வீடு இருக்கிறது எவ்வளோ ஒரு லாபம் பாருங்கள். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பணம் தேவைப்படுது. அப்போ இதெல்லாம் பணம் ரொம்ப அவசியமான ஒன்று. பாருங்கள், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், நிறைய காரியங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ எல்லாவற்றுக்கும் பணம் என்னது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சரியா? பணம் ரொம்ப அவசியம். சரி, அப்போ பணம் அவசியம் சொன்னால் அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது, பணம் வரும்போது ஒரு நாள் அதனால நமக்கு பிரச்சனை வராது. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, பணம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு பெருமை வந்துடும் அப்படின்றாங்க. இது என்னங்க, அது எப்படி? பணம் வந்து ஏதாவது குறுக்கு வழியில் வந்தால் அதுக்கு பெருமை வரும். ஆனால் உண்மையாகவே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்படிப்பட்ட பெருமை ஒருவருக்கு எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லை. அப்போ பணம்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளையிலே பணம்லாம் நமக்கு வேணும்னு சொன்னால், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வரியத்தை கொடுக்குறதுன்னு சொன்னால் நம்ம யாருமே ஏழையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சரியா? சரி, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏன் அநேகர் ஒத்து போகிறது இல்லை? ஏன் கிறிஸ்தவ வட்டாரங்களில் தேவனுடைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகள் இதை ஏன் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்னா, அவங்க இந்த உலகத்து மக்களோட போயிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிறதுனால வீட்டுக்கு வீடு பண பிரச்சனை இருக்குங்க, கடன் பிரச்சனை இருக்குங்க, அது இருக்குங்க, இது இருக்குங்க இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, ரோமர் 10:12 சொல்லுது, 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம். 12:2 சொல்கிறாரு, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யுங்க, மறுரூபமாகுங்கள். எங்கே மறுரூபமாகணும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் இன்னைக்குள்ள பிரசங்கத்தை ரொம்ப கரெக்டாக கவனிங்க. சரியா? எங்கே மறுரூபமாகிறது அப்படின்னா, வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு வசனங்களும் ஒரு மாதம் கொஞ்சம் சொல்கிற மாதிரி தெரியும். ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு போட்டிருக்கோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கோம். இன்னும் ஒரு சில இடங்களுக்கு போனீங்கன்னா, நாம் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு போட்டிருக்கோம். இது ஒரு கிறிஸ்தவ இடத்துல இது ஒரு பெரும் குழப்பம். என்னங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லை ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா, இன்னைக்கு ரட்சிக்கப்படுவோமா அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குது. இதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுது, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் இதயத்தில் விசுவாசித்து தேவன் அவர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் என்று என்னது இதயத்தில் விசுவாசி வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் அப்படின்றது இது நம்முடைய ஆவிக்குரிய ரட்சிப்பை பற்றி சொல்கிறது. சரியா? உங்களுக்கு 1 தெசலோனிக்கர் 5:21 பாருங்க, 1 சொல்லுது, என்னன்னா நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றா இருக்கும்படி காக்கப்படுவதான்றார். அப்போ மனுஷன் 3 பகுதி உடையவனாக இருக்கிறான். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 முக்கூறு கூட உடையவன். அப்போ எங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? ஆண்டவராக இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கோம். எங்கே ஏற்றுக்கொண்டோம்? நம்முடைய ஆவியில். அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட தவறான சில வாழ்க்கை வாழ்கிறார்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆவி ரட்சிக்கப்பட்டிருங்க, ஆனால் இன்னும் மனது என்ன பண்ணல, ரட்சிக்கப்படவில்லை. அதனால தான் அவங்க நிறைய தவறுகள் செய்கிறாங்க. சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, என்னென்னமோ வாழ்க்கை வாழ்வாங்க. என்னங்க பிரச்சனை அப்படின்னா, மனது அவங்களுக்கு மறுரூபமாகாதனால வந்த பிரச்சனை தான். சரி, இதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? ரோமர் 12:2 சொல்கிறாரு, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்க, மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். யாக்கோபு 1:21 சொல்கிறாரு, என்னன்னா உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ வசனத்தை நம்ம எப்படி ஆண்டவராய் இயேசுவை இதயத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோமோ, அதே போல் நம்முடைய மனதிலையும் இந்த தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணுங்க, தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அவையில் நல்லா பேச வேண்டும், அவளை பாட வேண்டும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மனது மறுரூபமாகும் போது தான் நீ என்ன பண்ண முடியுங்க, தேவனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்க முடியும். சரியா? இது மனதுக்கான காரியம். இதை பற்றி யோசுவா கூட சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அவைகளை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாகி நடந்து கொள்வாய் என்று யோசுவாட்ட 1:8 சொல்கிறாரு. இதை பற்றி சங்கீதம் 1 கூட சொல்கிறாரு. அவர் சங்கீதம் தாவீது சொல்லும் போது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்முடைய மனது என்ன செய்யணுங்க, மறுரூபமாக வேண்டும். நம்முடைய மனது என்ன செய்யணும், மறுரூபமாகணும். நம்ம இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கோம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாம் தியானிக்க வேண்டும். இது ஒரு மனதுக்கு ஆத்தும ரட்சிப்பு என்று சொல்லலாம். 3வது, நம்முடைய சரீரம் ஒரு நாள் ரட்சிக்கப்பட போகிறது. இதை பற்றி 1 பாருங்கள், கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா
ஒரு சனப்பொழுதிலே நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நிமிஷத்தில் மறுரூபமாக்கப்பட போகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் வருகையிலே முழுவதுமாக அப்படியே நம்முடைய சரீரமே என்ன பண்ண ரட்சிக்கப்பட போகுது, மறுரூபமாக்கப்பட போகுது. சரியா? இப்போ இந்த 3 விதமான ரட்சிப்பை பற்றி இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஏன் இந்த உலகத்தில் வந்து தருத்திரத்தில் வாழ்கிறாங்க? என்ன பிரச்சனை அவங்களுக்கு? ஏன் வந்து இந்த பொருளாதாரம்லாம் அவங்களுக்கு வேணான்னு சொல்கிறாங்க? இதெல்லாம் நான் பொருளாதாரம் தான் நான் பாவம் செஞ்சிருவேன்றாங்க, பெருமை வந்துடுன்னு சொல்கிறாங்க. சிலர்லாம் பாருங்கள் நான் பரலோகத்துக்கே போக மாட்டேன்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு சில வசனங்கள் வேறு வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? பணம் எல்லா தீங்குக்கும் வேறா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லை. என்னன்னா பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. நல்ல குனிங்க. பணம் எல்லா தீங்குக்கும் வேலை இருக்குல்ல. இப்போ நம்ம கையில் பணம் இருந்துச்சுன்னா பைபிள் வாங்குவான், உண்மையா இல்லையா? ரட்சிக்கப்பட வாங்கினா பாட்டில் வாங்குவான். அப்போ அவனுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையாங்க? பணம் யார் கையில் இருக்குன்றதான் முக்கியமே தவிர, அப்போ பணம் இருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. நல்லா நீங்கள் இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கணும். நிறையா மக்கள் அதாவது ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறவங்க அவங்க படுற கஷ்டங்கள் கொஞ்சம் கிடையாது. பாவம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் செழிப்பாக வாழ்வதான் கர்த்தருடைய சித்தம். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது நஷ்டம், மற்றவங்களுக்கும் உங்கள் மூலமாக நஷ்டத்தை உண்டாக்கிடும். அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், செழிப்பெல்லாம் ஏற்பட வேண்டும். சரி, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனது தியானிக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்கும்போது நாம் எப்படி தியானிக்கின்றது 4 காரியங்களை சொன்னோம். முதல் காரியம், வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், நல்லா வந்து மனதில் வச்சு என்ன பண்ணணும், தியானிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நல்ல பேச கற்றுக்கணும். சரியா? அடுத்து பாட கற்றுக்கணும், தேவனுடைய வசனத்தை வச்சு பாடணும். அடுத்து நல்ல பாருங்கள், உங்கள்ட்ட அந்த வசனத்தை எடுத்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண, அதாவது பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படிலாம் பண்ணும்போது நம்முடைய தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கிறோம். இந்த தியானிப்பதை குறித்து நாம் கடந்த வாரங்களில் 3 விஷயங்களை பார்த்துருக்கோம். மொத்தம் 8 காரியங்கள் நம்ம பேச போகிறதில்ல. அதாவது அதில் 3 வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம். அதில் ஒன்று சொல்கிறேன். முதலாவது, நாம் தியானிப்பதின் மூலமாக வரக்கூடிய நன்மைகள். முதலாவது என்னென்னா, நாம் தியானிப்பதனால் நம்முடைய சத்துருக்களை பார்க்கிலும் எப்படி இருக்கிறோம், ஞானமுள்ளவர்களாக இருக்கிறோம். எப்படி இருக்கோமா? ஞானமுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். மற்றவங்க நமக்கு விரோதமாக என்னென்னமா செஞ்சால் கூட, அவங்க செய்கிற பிரச்சனையை கூட நம்ம என்ன பண்ணுறோம், அதில் இருந்து எப்படியெல்லாம் தப்பித்துக்கொள்ளான அந்த ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மளை வழி நடத்துகிறார். ஞானம்னா என்னன்றதே தெரியாமல் உட்காந்துடக்கூடாது. அது ஒரு முக்கியம். ஞானம்னா என்னன்னு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஒன்று, ஆண்டவராக இயேசுவே நம்முடைய ஞானம். அவரே நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 2வது, தேவனுடைய வார்த்தை தான் அந்த ஞானம். 3வது, இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ எல்லாருமே நம்ம படித்திருக்கிறோம். படித்த அந்த அறிவை கொண்டு சரியான நேரங்களிலே சரியான தீர்மானங்களை எடுத்து சரியான காரியங்களை செய்வதான் ஞானம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? படிச்சிருக்கிறோம். அப்போ நிறைய பேருக்கு படிச்சிருப்பாங்க, ஆனால் படித்ததை வச்சு வந்து சில காரியங்களை அவங்களால சக்ஸஸாக நடத்த முடியலை. குடும்பத்தை நடத்த மாட்டாங்க, நல்ல ஒரு வியாபாரம்னா அதை சரியாக நடத்த மாட்டாங்க, சரியாக படிக்கிற இடத்துல சரியாக படிக்க மாட்டாங்க, படிக்கிற காலத்தில் போய் எங்கேயா என்னமா பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஞானம் இல்லாத ஒரு நிலை இல்லையா? அப்போ ஞானன்றது என்னதுங்க? சரியான நேரத்தில் சரியான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற அந்த அறிவை, அந்த பாருங்கள், அந்த அறிவை வைத்து சரியான காரியங்களை சரியான நேரத்திலே சரியாக செய்வதான் ஞானம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ வந்து நம்ம ஞானத்தை மற்றவர்களை சத்துருக்களை பார்க்கலும் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். 2வது, நமக்கு போதித்தவர்களை காட்டிலும் நம்ம அதிக ஞானமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை பற்றி கடந்த வாரங்களே நம்ம பார்த்தோம். அது என்னன்னா, யோசுவாவை நம்ம பற்றி சொன்னோம். யோசுவா மோசையோட ரொம்ப அற்புதமாக அந்த காரியத்தை செஞ்சார். மோசையை வந்து எய்த்துலேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. எல்லாம் பாருங்கள், அவர் வந்து அந்த 10 வாதைகள்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுகிறாங்க. அதுக்கு பிறகு செங்கடல்லாம் கடந்து வர்றாங்க, வனாந்திர வழியாக நடக்கிறாங்க, எல்லாம் போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதுமாக சரியாக போய் சேர்த்த பொறுப்பு யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, யார்கிட்ட இருந்துச்சு? யோசுவாட்ட தான் இருந்துச்சு. காரணம், யோசுவா வந்து யாருன்னா மோசைக்கு கீழே இருந்த ஒரு ஆள் தான். ஆனாலும் அவரோட இந்த விஷயத்தில் என்ன பண்ணார், அவர் கொஞ்சம் ஞானமுள்ளவர்களாக இருந்தார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். தாவீதை பற்றி பார்த்தோம். தாவீதை பற்றி பார்க்கும்போது சவுல் சொல்கிறான், நீர் வந்து இந்த ஏன் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்குங்க, நீங்கள் நான் அந்த கோலியாத்தை அடிக்கணும்னா அப்படின்னா. அவன் சொல்கிறான், இந்த ட்ரெஸ்ஸை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, உம்முடைய ட்ரெஸ்ஸு போடுறதுல எனக்கு பழக்கம் இல்லை, நான் ஒன்று வச்சுருக்கேன், என் ஆயுதத்தை யூஸ் பண்ணுறேன்னு ஒரு 5 கல் எடுத்துக்கிட்டான், ஒரு கவனம் எடுத்துட்டான், போய் அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சு, வேலையை முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள் இல்லையா? அப்போ போதித்தோர்களை காட்டிலும் என்னது ஞானமுள்ளவராக இருந்தார்கள் என்பதை பற்றி சவுல் பாருங்கள், அதாவது யோசுவா, தாவீது போன்றவர்களை நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு நாம் கடந்த வாரங்களை இன்னொன்று பார்த்தோம், முதியோரை பார்க்கிறோம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானால்கிட்ட தாங்க ஞானம் இருக்குன்னு சொல்கிறாங்க அநேகர்.
நான் சொல்கிறேன், ரொம்ப பேருக்கு வயசாயும் கூட அறிவில்லை தெரியுமா உங்களுக்கு? எனக்கு சின்ன வயதுலேருந்து இந்த 2 கண்ணும் தெரியாமல் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கவங்க படித்து எனக்கு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க நான் திரும்ப பரீட்சையில் போய் சொல்லுவேன். அவங்க எழுதுவாங்க. எனக்கு எழுதுறதுக்குன்னு சில ஆன்லைன் விட்டுருப்பாங்க. ஆனால் நான் பாருங்கள் 10th போனேன், மாட்டிக்கிட்டேன். இந்த ஹெச்எம் சொன்னார், இனிமேல் நீங்கள் படிக்கவே கூடாதுப்பா, நீங்கள் பிளைண்ட் ஸ்கூலுக்கு போ, கண்ணு தெரியாத ஸ்கூலுக்கு போ அப்படின்ட்டார். ஐயோ, எனக்கு பெரிய பாடு, நான் என்ன பண்ணுறேன்னே தெரில. 9th வரைக்கும் இந்த மாதிரி படித்து பாஸ் பண்ணிட்டேன். நான் 10th என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியல எனக்கு. அந்த நேரம் தான் இந்த ஆண்டவராக இயேசுவை நான் அறிந்து கொண்டு அந்த 9th ஸ்டாண்டர்ட் டைமில் பாருங்கள், அப்போ தான் சண்டே ஸ்கூலுக்கு போனேன் எங்கள் வீட்டு பக்கத்தில். அப்படி அந்த பாஸ்டர் பாருங்கள் எனக்காக ஜாம் பண்ணார். ஆனால் அது வரைக்கும் பாருங்கள் நிறைய டாக்டர்ஸ் என்னை சோதிச்சு பாருங்கள், பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, இருக்கிற பார்வையும் போயிடும் அப்படின்னாங்க. ஆனால் பாருங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தோடனே ஒரு அற்புதமான அந்த நிலவில் அந்த டைமில் ஒரு ஹெச்எம் எனக்கு இருந்தார். உனக்கு தம்பி ஒரு 2 மாதம் லீவ் கொடுக்குறேன், ஏதாவது சரி பண்ணிட்டு வானார். இது என்ன நடக்கிற விஷயமா? ஆனால் பாருங்கள் பிறவியில் இருந்தது இது சின்ன வயசில் நான் பழக்கும்போது அந்த மாதிரி இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னே தெரில. அந்த டைமில் தான் ஆண்டவராக இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அங்கே போய் கேட்டேன் பாருங்கள், ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தம்பி ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு. உண்மையாகவே அங்கே போய் ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்தது. எனக்கு இந்த சின்ன எழுதெல்லாம் படிக்கவே தெரியாது. அங்கே தூரத்தில் போர்டில் போட்டாங்கன்னா போர்டெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, வெறும் கருப்பு மட்டும் தெரியவே, எழுத தெரியாது அந்த மாதிரி. ஆனால் நான் யோசிக்கிறேன் கடவுள் அற்புதமான ஒரு ஏதோ நான் பண்ணுற பிரசங்கம் ஏதோ சும்மா பாஸ்டர் படிச்சுட்டு பேசாரில்ல, என் வாழ்க்கையவே கடவுள் மாற்றிருக்கிறார். அதனால் அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறேன். சரியா, படித்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு பெரிய கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனியில் வேலை பார்த்தேன். எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய இந்த ஊழியங்களை செய்யும்படி வந்திருக்கிறோம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய இந்த காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ பாஸ்டர்னா சும்மா ஒரு வாட்டு வந்துட்டார் அப்படி இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய அந்த வசனங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையை கடவுள் மாற்றிறார். அன்னைக்கு இருந்த அந்த காலங்களோட என்னை தேவன் பல மடங்கு இன்றைக்கி ஆசீர்வதித்திருக்கிறார். அன்றைக்கி எதிர்த்தாப்புல என்னால் போக முடியாது. எங்கேயா போனால் நேராக பாருங்கள் ஆள் மேலே மோதிடுவேன், தண்ணி கொண்டு வர அம்மா மேலாம் மோதிடுவேன், இல்லைனா மாடு மேலெலாம் மோதிடுவேன். அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் பாருங்கள் கார் எடுத்தால் 100-120 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன். காரெல்லாம் பறக்குது அப்படியே. இங்கேருந்து கார் எடுத்துகிட்டா பாருங்கள், அங்கேருந்து மதுரை வரைக்கும் ஒரு 2-2.25 மணி நேரத்தில் ஊரே போய் சேர்ந்துடுறோம். அந்த மாதிரி கார் ஓட்டுறேன். இந்த மாதிரி இருக்கிறதுலே பொடியே எழுத்து இந்த பைபிள் தான். இதை எடுத்து இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன்னா இதெல்லாம் ஆண்டவராக இயேசு ஜீவிக்கிறார் என்பதை இதெல்லாம் காட்டுகிறதுங்க. அதனால் நான் சொல்கிறேன், வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையவே மாற்றிவிடும். வசனம் அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செய்யும். சரி, அப்போ நம்ம இந்த தேவனுடைய வசனங்களை நாம் எடுக்கும்போது அன்னைக்கு கற்றுக்கிட்டேன். அன்னைக்கு கற்றுக்கொள்ளும் போது பாருங்கள், அன்னைக்கு இந்த ஆண்டவரை பற்றி கேட்கவும் இந்த வசனத்தை படிக்கிற வேலை ஜோமட் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கர்த்தர் என் வாழ்க்கையை அப்படி அற்புதமாக மாற்றிவிட்டார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி கூட இந்த தேவனுடைய வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிட முடியும். சரியா? அப்போ ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். இன்றைக்கி இன்னொரு பகுதிக்கு நம்ம போக போகிறோம். இந்த 4வது காரியமாக என்ன பண்ண போகிறோம்? எடுங்க, சங்கீதம் 119 அதிகாரம் 101, 102 வசனங்களுக்கு போகலாம். எடுங்க, சங்கீதம் 119 அதிகாரம் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். நீர் எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாருங்கள், சொல்கிறாரு, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பொல்லாத வழிகள் இருக்குது. பொல்லாத வழிகள்னால் இன்றைக்கி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். பாருங்கள், நிறையா பொல்லாத வழிகள் இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் நிறைந்திருக்குது. இன்றைக்கி வாலிபர்களையும் பாருங்கள், நிறையா திருமணமார்கள் கூட இன்றைக்கி அந்த வழிகள் விடுறது இல்லை, என்னென்னமோ செய்கிறாங்க, உலகத்தில் நடக்குது. ஆனால் இவர் சொல்கிறாரு, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். என்ன சொல்கிறாரு? உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளை விட்டு விளக்குகிறேன்றார். அப்போ சகல பொல்லாத வழிகளுக்கு நம்மளை விளக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? தேவனுடைய இந்த வார்த்தை தான் நம்மளை அவையிலிருந்து என்ன பண்ணணும்? விலக்கி காத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கி ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நான் போய் இன்றைக்கி இந்த இப்படிப்பட்ட தவறான ஒரு பெரிய வாழ்க்கைக்கெல்லாம் போக மாட்டோம் இல்லையா? நீங்கள் வாலிபரெல்லாம் நேரம் சொல்லலாம், உங்களுக்கு என்ன பாஸ்டர் அப்படின்றீங்க. உங்களை மாதிரி நானும் வாலிப நாட்களில் பல காரியங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வாலிபனாக இருந்த நாட்களே நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 17 வயசு ஒரு 18 வயசுலலாம் பாருங்கள், அங்கங்கே கூட்டங்களில் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அது ஒரு கடவுளுடைய ஒரு பெரிய கிருபை. படிக்கிற காலங்களே போய் நான் பாருங்கள், நிறைய சண்டே ஸ்கூலு மற்றபடி அங்கங்கே பெரிய பெரிய கூட்டங்களில் போய் பேசுவேன் பாருங்கள். பெரிய மக்கள்லாம் வருவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போனாவே ஒரு 50, 60, 70 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி கூட்டங்கள்லாம் பேசுவேன் நான். நிறையா அப்படியெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த வாலிப நாட்களே பாருங்கள், நீங்கள் எல்லாருமே ஜோம் பண்ணும்படி இந்த தேவ வசனத்தை கற்றுக்கொள்ளும்படி ஒரு முயற்சி எடுத்தாவே கண்டிப்பாகவே நீங்கள் நல்லா இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா
ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலிருந்து என்னை கர்த்தர் அற்புதமாய் தூக்கி கொண்டு வந்தார். இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு நிலையில் இருக்கும்படி தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். என்ன காரணம்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன் அப்படின்னா அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ சகல பொல்லாத வழிகள், இந்த உலகத்தில் எத்தனையோ பொல்லாத வழிகள் இருக்கே, இவ்வளவு பொல்லாத வழிகளுக்கும் நான் எப்படி என்னை தப்புவித்துக் கொள்ள முடியும் என்பது ஒரு பெரும் கேள்வி. இந்த பொல்லாத வழிகள் இருக்கே, இந்த பொல்லாத வழிகள் அங்கங்கே பாருங்க, பலவிதமான கண்களின் நீச்ச, மாம்சத்தின் பெருமை, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியுங்க? நம்மளை காத்துக்கொள்ள முடியும். சரி, இது ஓரளவு வசனம் ஆண்டவருடைய பிள்ளையை போய் ரொம்ப அத்துமீறி யாரும் ஒரு தப்பான வாழ்க்கை வாழ போகிறது இல்லை. ஆனாலும் இன்னைக்கு 3 முக்கிய காரியங்களை சொல்ல போகிறோம். இது அநேகரை பொல்லாத வழிகளுக்குள்ளே தள்ளி விடுகிற காரியம். முதல் காரியமாக நான் சொல்கிறேன், பிசாசு சில மக்களை குற்றம் சாட்டுகிறான். என்ன செய்கிறானா? குற்றம் சாட்டுறான். ரெண்டாவது என்னன்னா, அவன் மக்களை பயமுறுத்துகிறான், பயப்படுத்த வைக்கிறான். உனக்கு இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும். சிலருக்கெல்லாம் லேசாக ஒரு தலைவலி வந்தாவே இன்றைக்கே போய் சேர்ந்துருவோமோன்ற ஒரு பயத்தை உண்டாக்குறான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில பயம், பயங்கரமான பயம் சிலருக்குள்ள இந்த மனசாட்சியை உண்டாக்கி அநேகரை தற்கொலைக்கு தூண்டி விடுகிறான் பிசாசு. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நீ ஒன்றும் சரியில்லை, நீ அப்படி, நீ இப்படி, அது இதாயிரும், அப்படியாயிரும், அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறான். ஒன்று அவனுடைய குற்றச்சாட்டு, ரெண்டாவது அவனுடைய பயம், மூணாவது அவனுடைய கவலை. அவனுடைய கவலை அநேக மக்கள் மத்தியிலே போடுறான். இது ஒரு பெரிய பொல்லாத காரியமாக நம்ம ஒவ்வொருவருமே பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஏன்னா மற்ற காரியங்கள் கூட இன்றைக்கி பாருங்கள், ஒரு சில காரியங்கள் கூட நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடறோம். ஆனால் அநேகருக்கு இந்த ஒரு குற்றச்சாட்டு, ஏதாவது ஒரு குற்ற மனசாட்சி, ஐயோ அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அவங்க அப்படி சொல்லுவாங்களோ, இவங்க அப்படி சொல்லுவாங்களோ, என்ன ஆயிருமோ அப்படின்னு சிலரை இந்த குற்ற மனப்பான்மை அவங்களை தாழ்த்தி விடுகிறது, அவங்களை முன்னேற விடாதபடி தடை செய்கிறது. ரெண்டாவது அவர்களை பயப்படுத்த வைக்கிறது, பயமுறுத்துது. பயங்கரமான பயம், மக்களை பயமானது என்னது மிகுந்த வேதனை உள்ளதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது அநேகருக்கு கவலை. என்னங்க இன்னைக்கு இருக்க இப்படி இருக்கோம், எதிர்காலத்தில் என்ன போகிறோமோ தெரில, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அநேகரை பிசாசு கவலைப்பட வைக்கிறது. இதை தான் இன்றைக்கி டீல் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. அப்போ இந்த பொல்லாத வழிகளாகிய பிசாசு இருக்கானே, ஒரு பெரிய பொல்லாதவன். அவன் யாரையும் சும்மா விட்டு வைக்கிறது இல்லை. ஏதாவது ஒன்று செய்ய வச்சிருவான். முதல்ல ஏதாவது ஒரு சின்ன தப்பை செய்ய வச்சுட்டு அவன் சொல்லுவான், நீ தான் தப்பு பண்ணிட்டீல, நீ சர்ச்சுக்கு போகிறக்கு உனக்கு யோக்கியம் இருக்கா, நீ போகலாமா, நீ எவ்வளோ மோசமான ஆள், நீ பைபிள் படிக்கும்போது உனக்கு தகுதி இருக்கா, நீ ஜெபமான உனக்கு தகுதி இருக்கா, அவன் ஜெபத்துக்கு பதில் ஆண்டவர் கொடுப்பாரா? இப்படியெல்லாம் அநேகரை பிசாசு பயங்கரமாக குற்றம் சாட்டுகிறான். இதுக்கு என்னதான் பதில் அப்படின்னா இன்னைக்கு போகிறோம், அதுக்கெல்லாம் போகிறோம். சரி, இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? அவன் அவனுடைய குற்றச்சாட்டை வைக்கிறான். முதலாவது அதுக்கு போகிறோம். நம்ம எடுங்க வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுங்க. சீக்கிரம் போகலாம், ஏன்னா இது ரொம்ப ஷார்ட்டாக தான் நம்ம பேச போகிறோம். சீக்கிரம் எடுங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வரலாம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். இரவும் பகலும் என்ன பண்ணுறானா? குற்றம் சாட்டுகிறானா. நல்லா பாருங்களேன், சிலரை குற்றம் சாட்டுறதே அவனுடைய வேலையாகவே இருக்குது. நீங்கள் நான் ஒரு விஷயம் கவனிங்க. சிலருக்கு ஜாம் பண்ணிங்கன்னா நல்லா, இன்றைக்கி ஜாம் பண்ணிங்கன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், உண்மையா இல்லையா? ஆனால் ஜாம் பண்ணலைன்னு வச்சுங்களேன், சொல்லுவான், இன்றைக்கி நீ ஜாம் பண்ணலையில் இன்றைக்கி எந்த காரை இடிக்க போகிறானோ, எந்த மாதிரி கீழே விழுக போறியோ அப்படின்னு சிலரை ஒரு பயமுறுத்துறது, குற்றம் சாட்டுறது. நீ ஜாம் பண்ணலையில் அப்போ கர்த்தர் உன்னை பாதுகாக்க மாட்டார், உன்னை விட்டுருவார், நீ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அநேகரை அவன் என்ன பண்ணுறான்? குற்றம் சாட்டுகிறான். இது ஒரு பிசாசுடைய பயங்கரமான ஒரு ஆயுதம் இது. சரியா? அப்போ குற்றம் சாட்டுறான். வேதம் சொல்லுது, அங்கே பாருங்க, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் பாருங்க குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? நீங்கள் ஜெபம் பண்ணாலும் சில நேரங்களில் என்ன பண்ணுறான்? நீ பைபிள் படிக்கலன்னு ஒரு குற்றம். சரி, ஜெபம் பண்ணியாச்சு, பைபிள்லாம் படிச்சாச்சுங்க, இந்த வாரம் நீ என்ன பண்ணல, சரியா அதை பண்ணல, இதை பண்ணல, ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்படி சொல்லும் போது மக்களுக்கு என்ன ஆகிடுது? ஐயோ, நம்ம சர்ச்சுக்கு போகலாமா வேணாமா,
பைபிள் படிக்கலாமா வேணாமா, ஜெபம் பண்ணலாமா வேணாமா, நீங்க இப்படி பண்ணதுனால உன் ஜெபத்தவே கர்த்தர் கேட்க மாட்டார் அப்படின்னு ஒரு பொய்யை வேற சொல்றது. இப்படி பிசாசு வந்து அநேகரை பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளே தள்ளிவிடுகிறான். இது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அப்ப இது எப்படிங்க டீல் பண்றது? பிசாசு இப்படி என்ன குற்றச்சாட்டுறானே அப்படின்னா எடுங்க ஒரு வசனத்துக்கு போகலாம். அப்போ ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமர் 8:32 வசனத்துக்கு 33ஆம் வசனத்துக்கு வாங்க. தேவன் தெரிந்து கொள்ளும் மேல் குற்றம் சாட்டுறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குறவர். நம்மளை நீதிமானாக்குனவர் யாரு? தேவன். அப்ப தேவன் நம்மளை நீதிமாக்கிட்டாருன்னா பிசாசு எப்படி நம்மளை குற்றம் சொல்ல முடியும்? வேற ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டிலே வந்து உங்க பிள்ளைய பத்தி ஒருத்தர் தப்பா சொல்றாரு, அது தப்பே செய்யலை, எப்படிங்க? உங்க பிள்ளைங்க அப்படிங்க இப்படிங்க அப்படிங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? பொறுமையாக கேட்டுகிட்டே இருப்பீங்க. என்ன செய்வீங்க? அடுத்து நீங்கள் போங்க, எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் பிள்ளைய போடு. மக்கள் சொல்கிறாங்க, கோபம் ஆயிடுது. ஏன்னா எந்த தாய்க்கும் எந்த தகப்பனுக்கு, இந்த சின்ன பிள்ளைகளை விளாண்டுட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு பிள்ளை போய் ஏதாவது ஒன்று அடிச்சுட்டு வந்துடும், ஏதாவது ஒன்று பண்ணிடும், அது இது எதோ பண்ணியிருந்துருக்கோம். நேராக அங்கே பிள்ளை எழுதிட்டே வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளையை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க, என் பிள்ளை இப்படி அடிச்சிச்சு, அப்படி பண்ணிச்சு, இப்படி பண்ணி ரிப்போர்ட் ஆயிரும். ரிப்போர்ட் ஆனால் இது இந்தம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ன சும்மாவா இருக்கும், அவன் உங்கள் பிள்ளை என்னமோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை கூட ரொம்ப பேருக்கு இந்த கிறிஸ்தவத்தில் சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? பிசா சொல்கிற போகிற மண்டே ஆமாம் ஆமான்னு ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் குற்றம் சொல்கிற போகிற ஏற்றுட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, நீங்கள் சொல்லணும் என்னென்னா, அப்போ ஏற்றுக்கிற மாட்டுறாங்க இல்லையா? ஏற்றுக்கிற மாட்டுறாங்க. ஒருவேளை பிள்ளைகிட்ட நம்ம ஊரில் ஒன்று சொல்கிறாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு காக்காட்ட கூட போய் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு உன் பிள்ளை வந்து கருப்பாக இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் போ எனக்கு தெரியுன்ற அந்த காக்கா இல்லையா? காக்கா கூட அவ்வளோ அது இருக்குது. ஆனால் நிறைய நேரங்களில் பாருங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பிசாசு குற்றம் சாட்டுறதை இவங்க என்ன பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் இருக்குமோ, கரெக்டாக தான் ஜோம் பண்ணியிருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் இவங்க மேலே தேவையில்லாமல் ஒரு குற்றச்சாட்டு, தேவையில்லாமல். அப்போ இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா இங்கே சொல்கிறாரு, தேவன் தெரிந்து கொள்ளும் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை என்ன பண்ணியிருக்காரா? நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அப்போ பிசாசை பார்த்து நீங்கள் சொல்லணும், பிசாஸ் நீ என்னை குற்றச்சாட்டுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் யாரு? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறனால நீ என்னை குற்றச்சாட்டுறதுக்கு உனக்கு எந்த ஒரு அதிகாரமே கிடையாது. ஏன்னா அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நான் என்ன பண்ணியிருக்கேன்? நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நான் தைரியமாக ஆண்டவர்கிட்ட போவேன், நான் சர்ச்சுக்கு போவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பைபிள்லாம் படிப்பேன். ஏன்னா ஒருவேளை நான் தவறு செஞ்சா கூட அந்த தவறை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு என் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் அன்பு நிறைந்த தேவனாக இருக்கிறார். அப்படி பேசணுங்க. நீங்கள் அவன் சொல்கிறலாம் கேட்டுட்டு ஆமாம் ஆமாம் மண்டையாட்டிங்கன்னா அவன் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி என்ன ஆயிரும்? சிலர்லாம் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் படிக்கிற விடுவாங்க, ஜெபம் பண்ணுற விடுவாங்க, சர்ச்சுக்கு போகிற விடுவாங்க. சிலர்லாம் போனால் போட்டு ஏதோ சர்ச்சுக்கு போய் தொலையணுமேன்ற மாதிரி போகிறது அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி இல்லைங்க. என்ன விஷயம் தெரியுமா? இப்படிப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் பிசாசை பயங்கரமாக மக்களை ஏமாற்றி கொண்டு குற்றம் சாட்டுகிறான். இது ஒரு காரியம். அப்போ இதை நீங்கள் சொல்லுங்கள் அவனை பார்த்து, தேவன் தெரிந்து கொள்மையில் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாய் ஆக்கியிருக்கிறார். அப்போ நம்மளை ஒவ்வொருவரையும் தேவனே இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நீதிமானாய் ஆக்கியிருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். ரெண்டாவது பயம். பயம் வந்து ஒரு பயங்கர மோசமானது. நைட்டில் மனுஷன் தூங்கக்கூட விடாது. பயந்தீங்கன்னா நீங்கள் நைட்டு பூரா உட்காந்துருக்க வேண்டியது, எனக்கு நான் உட்கார வேண்டியதான். பயம் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாகிறோம் இல்லையா? பயமானது என்னது? ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியங்க. பயமானது மகா வஞ்சனை உள்ளது, கொடிது. பிசாசு வந்து அதை வச்சு அனைவரை ஏமாத்துறான். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து அங்கே நாம் வாசிக்கணும். நான் வாசிக்கிறேன். 13ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள், எடுத்துக்கொள்வோம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பனாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்பதை பற்றி சொல்றார். இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு? சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. என்னங்க சோதனை பிரச்சனை? அப்போ போருங்க, சோதிக்கப்படும் போது அவன் என்ன பண்றானா, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எப்படி சோதனை வருது? ஏன் பிரச்சனை வருது? சிலர் சொல்றாங்க, ஆபிரகாம கர்த்தர் சோதிச்சார்லங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வந்து ஈசாக்கை போய் பலியிட சொல்றார் இல்லையா? அதை பற்றி இன்னைக்கு நான் வீட்டில் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். அப்போ
ஆபிரகாமை வந்து சோதிக்கும் போது ஆபிரகாமை சோதிக்கலைங்க, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதித்தார். என்னன்னா, என்ன விசுவாசம்? என்னை விட வந்து அவருடைய மகனை விட என்னை நேசிக்கிறானா என்பதை அங்கே என்ன பண்ணுறார் ஆண்டவர்? அவனை செக் பண்ணுறார். அதில் ஒரு பெரிய அர்த்தமே இருக்குது. அது ஒரு பெரும் பிரசங்கம். அதை இன்றைக்கி தொட்டேனா முடியாது, பெரிய வேறு சப்ஜெக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் அது இல்லையா. அங்கே என்ன சொல்கிறாரு? ஈசாக்கை கொண்டு போய் பலியிட சொல்கிறார். அது எதுக்கு ஒரு ஆதாரமாக சொல்கிறாருன்னா, பிற்காலங்களில் ஆண்டவராக இயேசு வந்து அவர் அடிக்கப்பட்டு அவனை கொண்டு போய் ஒரு பாவனையாக, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வரும்போது பவுல் சொல்கிறாரு பாவனையாகனா ஒரு, அது எப்படி சொல்லலாம், அதை வந்து ஒரு ட்ராமா மாதிரி போடுறாரு. அப்படி போடும்போது சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு அதிகாரம் 22 சொல்லும்போது, நீ உன் மகனை வந்து பலியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியாக அனுப்புகிறார். அங்கே வருது அந்த ஆடு. அந்த ஆடு அடிக்கப்படும் போது அவன் சொல்கிறான் யெகோவா ஈரே என்று சொல்லி பேர் வைக்கிறான். அங்கே என்ன சொல்கிறாரு? உன்னுடைய மகனுடைய அந்த ரத்தம் வந்து இன்றைக்கி மனுக்குலத்துடைய பாவத்தை மன்னிக்க போகிறது இல்லை, ஆனால் என்னுடைய நேசகுமாரனா இயேசு உலகத்தில் வரப்போகிறாரு. அவர் வந்து தான் இந்த மனுக்குலனுடைய பாவத்தை என்ன பண்ண முடியும், மன்னிக்க முடியும் என்பதற்கு ஒரு சும்மா ஒரு படம் மாதிரி காமிக்கிறாரு ஆபிரகாம்கிட்ட. அப்போ அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான்? என் பிள்ளையோட அவங்கள நேசிக்கிறேன்னு சொல்கிறான். 100 வயசில் பெற்ற பிள்ளை அவனை போய் பலியிடும்படி சொல்கிறார் கர்த்தர். சொன்னா அவன் சொல்கிறான் வந்து, இல்லை நான் வந்து உங்களை நான் நேசிக்கிறேன். அவனுக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னா, ஒருவேளை என் பிள்ளை வச்சு அவனை வந்து நரபலி பள்ளியிட்டு அவனை எரிச்சா கூட என் ஆண்டவர் அங்கேருந்து உயிரோடு எழுப்பி கொடுத்தாரு. அவனுக்கு அப்படி ஒரு விசுவாசங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, இவனிடத்துல உன்னுடைய சந்ததி என்ன செய்யும், விளங்குன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இவனை கொண்டு போட்டுட்டாருன்னா இவர் வந்து எப்படி சந்ததி வெளியே வரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வரும். எப்படி வரும்னா, ஒருவேளை அவனுடைய மகன் மரித்தா கூட அவனை உயிரோட எழுப்பி அவன் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை கொண்டு வருவார் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து ஆபிரகாமை சோதிக்கல, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதித்தார். நீங்கள் குழப்பவே கூடாது, சரியா? அப்போ வேற இடங்களில் வந்து சில சோதனைகளை பற்றி சொல்கிறானே, சில பிசாசு வந்து பாருங்க சோதிக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி சில சோதனைகள் வருது. அதை வந்து நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு நாம் ஒரு பகுதியை போகிறோம். எடுங்க, யோபுக்கு போகலாம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு எடுங்க எல்லாரும். எல்லாரும் எடுத்துங்க. யோபு 1ஆம் அதிகாரத்தில் 1 இருந்து 12 வசனங்களை முதல்ல வாசிப்போம். பாருங்க, ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைவருமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் இருந்தது. மன்றி திரளான பணிவேலைக்காரரும் இருந்தார்கள். அதனாலே அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்தர்களை எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். நல்ல குடிங்களேன். அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தாங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறைமையின்படி யோபு முடிகிற போது விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்திலே தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி, இந்த வசனம் இம்பார்ட்டன்ட், அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா பண்ணுங்க என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவரவர் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். நல்ல கவனிங்களேன். யோபு மிகப்பெரிய ஒரு பணக்காரன், பெரிய ஒரு ஆள், அந்த தேசத்தில் பெரிய ஒரு ஆள், பயங்கரமான ஒரு பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு வச்சுக்கலாம். அவனுக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போல அவன் வந்து என்ன செய்வானா, டெய்லி வந்து அவன் ஜோம் பண்ணுற பழக்கம். சிலருக்கு ஜோம் பண்ணும் போது இன்றைக்கி ஜோம் பண்ணலைன்னா ஆண்டவர் ஒருவேளை இன்றைக்கி அடிச்சிட்டாருன்னா, ஒருவேளை நம்ம போயிட்டு இருக்கும்போது எவனா அந்த பைக்கில் கொஞ்சம் இடிச்சிட்டான்னா, சிலர்லாம் போயிட்டே இருக்கும்போது இன்றைக்கி வந்து என்னமா ஆயிடுச்சுன்னா, இப்படியெல்லாம் பிசாசு மக்களை அனைவரை ஏமாத்துறான். நல்ல குனிங்க. நீங்கள் ஜோம் பண்ணாலும் ஜோம் பண்ணலைனாலும் அவர் நம்மளை காக்குறாருங்க. நான் சொல்கிறேன், ஒருவேளை நம்ம ஜோம் பண்ண முடியுது, ஓகே ஜோம் பண்ணுறோம். இன்றைக்கி ஒருவேளை ஜோம் பண்ண முடியலை, அதுக்காக வந்து உடனே வந்து நம்மளை வந்து ஆண்டவர் வந்து ஏதாவது வச்சு இடித்து தள்ளி விட்டுருவாரா? கொஞ்சமாக யோசிங்க. இன்றைக்கி உங்களை எடுத்துக்குவோம். அவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரம பிதாவாகிய தேவன் உங்களுக்கு நன்மையான இவை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவான்றார். அப்படின்னா ஒரு நேரம் உங்கள் பிள்ளை படிக்கலைன்றனால ஒரு நாள் சாப்பாடை கட் பண்ணி விட்டுருவீங்களா? நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு சத்தம் போடுவீங்க, அப்பா படிமா அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு வேளை அது ஓகே, அதுக்கு இன்றைக்கி முடியலை, சரி நாளைக்கு படிக்கிறேம்மான்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இல்லை இன்றைக்கி உனக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்னுவீங்களா? என்ன பண்ணுறீங்க? கூப்பிட்டு சிலர்லாம் தூங்கிடுவான், நல்லா அம்மா திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினா இவனை எந்திரிச்சு உட்கார வச்சு சில அம்மளை ஆன்னு சொல்லு, இவ்வளோ சோறு எடுத்து ஒரே அமுக்கு. அவன் தூங்கிட்டு காலையில் இருந்து கேட்பான். சிலலாம்
சாப்பிட்டோன்னா சாப்பிடலான்னு கேட்பான், அவன் நல்லா சாப்பிட்ருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு சகோதரிகள் பாருங்கள் அவ்வளவு அன்பாக இருக்கிறாங்க. என்ன மாதிரி தாய்மார்கள் தெரியுமா நம்ம நம்ம ஊர் தாய்மார்கள். சின்ன பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் சில நேரம் போய் இந்த சாக்கடைகளை போய் ஆடிட்டு வரோம், அங்கங்கேயும் டான்ஸ் ஆடிட்டு வந்து ட்ரெஸ்ஸு பூரா அப்போ தான் போட்டு இந்த அம்மா குளிப்பாட்டி நல்ல பவுடர்லாம் போட்டு விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அங்கே போய் பார்த்துங்க சாக்கடைகளை கடந்து உருண்டு எந்திரிச்சு, அம்மா அவன் தள்ளி விட்டாமா, இவன் அப்படி பண்ணிட்டாமா அப்படி வந்து நிற்பான். இந்த அம்மா கோவம் அப்படியே பற்றிட்டு வரும். பண்ணாது உடனே எந்த கால் அந்த கால் சாக்கடைகளை விட்ட காலை எடுத்து கழுவி அதுக்கு பவுடரை போட்டு அது ஒரு முத்தை வேற அந்த அம்மா கொடுத்துக்கிறது. அதுதான் சாக்கடைகளை விட்ட காலை அதையும் முத்தம் கொடுக்கணும். அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளைப்பா, என் பிள்ளை தப்பு செஞ்சிருச்சு, என் பிள்ளை சாக்கடைகளை போச்சு, என் பிள்ளை அப்படி சாக்கடையாவே போயிருமா, போகாது, ஏன் அது என் பிள்ளையே அப்படின்னா. நம்முடைய தேவன் கூட ஒருவேளை நம்ம மத்தியில் தவறுகள் இருந்தால் கூட அந்த தவறையும் மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்கிறதா நம்முடைய நல்ல தகப்பன். சரியா? எப்போதுமே குற்றம் சாட்டுகிறது வந்து பிசாசுடைய ஒரு வேலைங்க. அவன் அப்படி தான் பண்ணுவான். ஒரு மாதிரி பாவத்தை செய்ய வச்சு அந்த பாவத்தை பெருசாக்கி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி ஏதாவது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து பயமுறுத்துறான், ரொம்ப பேரை பயப்பட வைக்கிறது. இவனுடைய வேலை வந்து பயமுறுத்துறத பிசாசு ரொம்ப கில்லாடித்தனமாக வேலை செய்கிறான், பயங்கரமான வேலைலாம் செய்வான். இதில் வந்து இவரை என்ன பண்ணுறான், அந்த யோபு வந்து பயமுறுத்துறான். என்ன பயம்னா, அவர் சொல்கிறார் 5ஆம் வசனத்தில், விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறைமை முடிகிற போது யோபு ஒருவேளை, நல்ல கவனிங்க என்ன சொல்கிறாரு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை இருதயத்தில் தூசித்திருப்பார்களோ. எப்படி இவருக்கு தெரியும் அவன் பாவம் செஞ்சான்ற விஷயம்? இன்னைக்கு நம்ம ஆளுங்க பூரா பாருங்க, அவன் செல்போன் வச்சுட்டு எங்கிட்ட போயிடுறான். அவன் சொல்கிறான், எவன் பேசுகிறானே தெரிய மாட்டேது, என் ஃப்ரெண்டு பேசுனான்றான். நீங்கள் போய் அவன் ஃப்ரெண்டு பேசுனானா எவனா கண்டுபிடிக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் முடியாது. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பயங்கர அட்வான்ஸாக இருக்குது எல்லாம், இல்லையா? எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் பயங்கரமாக பேசுகிறான், என்னமோ பண்ணுறான். சரி, எந்த இவனுக்கு இந்த ஆளுக்கு என்ன ஒரு பிரச்சனை, அந்த யோபுக்கு என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை சாத்தான் உண்டாக்குறான். நல்ல கவனிங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, யார் சொன்னது பாவம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி? அவன் தான் டெய்லி வந்து பலியிடுறானே. இந்த பலியிடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. 10 பிள்ளை இருக்கு, 10 பிள்ளைக்கும் 10 மாடை டெய்லி அடிக்கிறான், 10 ஆடு அடிக்கிறான். யாராவது நம்மளால முடியுமா? என்ன செய்யுங்க, ஒரு மாடு 50,000 ரூபா நிற்கி, ஒரு ஆடு கிட்டத்தட்ட 10 to 15,000 ரூபாய்க்கு விற்கின்னு சொல்கிறான். நம்ம டெய்லி போய் ஒரு ஆடை அடிச்சா இப்போ நம்ம வீட்டில் ஒரு 2 பேருக்கு 2 பேருக்கு நீங்கள் டெய்லி அடி 2 ஆடு எங்கே போகிறது காசுக்கு? ஒரு குருவியை கூட வாங்கினா அது இவங்க கிட்ட ஓடி போயிடும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கான், டெய்லி இந்த யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக 10 மாடு அடிக்கிறான். டெய்லி அடிச்சு என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ இப்படின்னு சொல்லி பிசாசு முதலாவது யோபுக்குள்ளே ஒரு பெரிய பயத்தை எழுப்பி விட்டான். பயங்கரமான ஒரு விஷயம் பார்த்துங்க, பயம், பயங்கரமான ஒரு பயத்தை உண்டாக்கிட்டான். உண்டாக்கின உடனே இப்போ இவன் டெய்லி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பண்ண உடனே பாருங்களேன், ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே, இப்போ வாங்க 6ஆம் வசனத்துக்கு, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்ற போது சாத்தானும் அவர் நடுவிலே வந்து, ஏங்க இந்த பிசாசு பாருங்க தேவ சந்நிதிக்கு ஓடியாண்டாங்க. இப்போ பாருங்க, நம்ம எல்லாரும் சர்ச்சில் உட்காந்துருக்கோம், நல்லா ஜம்முன்னு ஏசியெல்லாம் போடுவான். இங்கே ஒரு நாய் வருதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவான்? சி ஓடு 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 போ இன்னும் விரட்டுவான். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், போய் தேவ சமூகத்தில் நின்றுங்க, தேவதூதர்களுக்கு முன்னால் இவனு போய் நிற்கிறான். நின்றுட்டு என்ன சொல்கிறான் கவனிங்களேன், அவன் சொல்கிறான், கர்த்தர் பாருங்க சொல்கிறார் பாருங்க, ஒரு நாள் தேவதூதர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்ற போது சாத்தான் ஒரு நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். சாத்தான் போய் ஆண்டவர் கூட ஒரு பெரிய ஒரு என்னது கான்வர்சேஷன் நடக்குது, பேசுகிறான் பாருங்க. பேசும்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ சொல்கிறார். கண்டுபிடிச்சார், அவருக்கு தெரியும், அவர் ஆல் சைன் காட், அவர் வந்து சர்வ வியாபி. பிசாசு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருப்பான். அவர் வந்து அவரை பற்றி என்ன சர்வ வியாபின்னு சொல்லலாம். அவர் ஆல் சைன் காட், அவர் ஆமினி போர்டன், அவர் பயங்கரமான ஒரு தெய்வம், எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார் இல்லையா? அப்படி ஒரு தேவன்கிட்ட வந்து இவன் வந்து பொய் சொல்லிட முடியாது பிசாசால. அப்போ அவன் சொல்கிறான், கர்த்தர் பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும், நல்லா நீங்கள் கவனிக்கணும், உத்தமனும் அடுத்து யாருங்க, சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு என்ன செய்து விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவரே சுமார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என்ன மாதிரி சர்டிஃபிகேட் பார்த்தீங்களா? பொல்லாப்ப நீ பார்க்க முடியாது, தேவனுக்கு பயப்படுறவன் உத்தமன் சன்மார்க்கன், அவ்வளோ நீதி நேர்மையான ஒரு ஆள், அவன் மேலே யாப்பா ஓ கண்ணு போச்சுன்னு கேட்குறாரு. அவன் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறான் நீங்கள் பாருங்களேன். பிசாசு ஆன்சர் பண்ணுறான். எடுங்க 9ஆம் வசனத்தில், அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, யோபு விருதாவா உமக்கு தேவனுக்கு
பயந்து என்ன நீங்கள் என்ன சும்மா அவனை ஆசீர்வதிக்கிறீங்களா நீங்கள்? அவன் அண்ணா அவன் என்ன நீங்கள் வந்து அவனை பாருங்க சொல்லுவான், அதற்கு கர்த்தருக்கு பிரதித்திரமாக யோபு விருதாவாவா தேவனுக்கு அவன் பயந்து நடக்கிறான். உங்களுக்கு பயந்து நடக்கிறான் நீங்கள் சொல்கிறீங்களா ஆண்டவரே? அவன் என்ன சும்மா நடக்கிறான்னு நினச்சிங்களா? அவனை எவ்வளவு நீ ஆசீர்வதிச்சிருங்க அது எனக்கே தெரியுமே அப்படின்றான் பிசாசு. என்ன சொல்கிறான் பாருங்க 10ஆம் வசனத்தில், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. சாத்தானுக்கு என்ன மாய் சத்தியம் தெரிஞ்சிருக்கு கவனிச்சிங்களா? இது யாருக்கு தெரியல? ஹலோ, யாருக்கு தெரியலங்க? யோபுவுக்கு தெரியல. யோபுவுக்கு தெரியாத பிரச்சனை தான். யோபு சொல்றான், என்ன சொல்றான், அதாவது ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ. பிசா சொல்றான், ஐயா அவன் நல்லா இருக்காயா, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீர் அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி என்ன செய்திருக்கிறீர், வேலி அடைத்திருக்கிறீர் அப்படின்னு அவனுக்கு சொல்றான். ஆனா யோபு என்ன சொல்லிட்டு இருக்கான், என் பிள்ளை ஒருவேளை பாவம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி டெய்லி 10 மாடை வெட்டுறான். இது என்னங்க ஏதாவது கொஞ்சமா ஒத்து போகுதா? அப்ப பயம் வந்து இவனை முழுசும் ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சு. யார? யோபுவை. பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் என்னது கிரிகளை ஆசுரைத்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிச்சு. சொல்றான், அவனுடைய கையின் கிரியை நீர் ஆசுரைத்திருக்கிறீர். அவன் வேலை செய்யறத ஆசுரைச்சிருக்கிறீங்க, அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிச்சு. வேதவல்லவர் சொல்றாங்க, ஆபிரகாம் வாழ்ந்த அதே காலங்களில் தான் கிட்டத்தட்ட யோபு வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இவன் ஒரு பகுதியிலும் இவன் ஒரு பகுதியில் வாழ்ந்திருக்கலாம். இன்னும் சில வேத உணர்வு சொல்றாங்க, ஆதியாமத்துக்கு முன்னாலே யோபுடைய சரித்திரம் எழுதியிருக்கலான்றாங்க. இப்படிலாம் சொல்றாங்க. ஏன்னா அப்போ யோபு வந்து ஒரு நல்ல மனுஷன் தான், சன்மார்க்கன் தான், பொல்லாப்புக்கு பயப்படுறவன் தான். ஆனால் அவனுக்கு என்ன வந்துருச்சுங்க? என்ன வந்துருச்சு? உள்ள பயம் வந்துருச்சு. சொல்றான், என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ, அதனால என்ன பண்றேன். அதாவது ஜெபம் பண்றது வந்து அன்பின் அடிப்படையில் ஜெபம் பண்ணணும். பயந்துக்கிட்டே போய் ஜெபம் பண்ணக்கூடாது. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் உட்காந்தாவே, ஆண்டவரே பாவி வந்திருக்கிறேன், ஆண்டவரே நான் ஒருவேளை ஏதாவது தப்பு செஞ்சா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் சொல்கிறேன், ஏங்க நீங்கள் தான் அவர் சொல்கிறா, நீங்கள் ஒன்றுமே செய்யலை, நல்லா இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு உங்களை போய் இப்படி அடிக்கடி சொல்கிறீங்க? சிலர்லாம் சொல்லுவாங்க, பாவரிக்க பண்ண வேணாமா? என்ன பாவம், எத்தனை பேரை நீ கொலை செய்யுங்க? இதெல்லாம் நம்ம கேட்கணும் உண்மையிலேயே. இல்லை எத்தனை பேர் தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க? இதெல்லாம் யோசிக்கணுங்க. சும்மா தப்பாக பேசிட்டு அடையக்கூடாது. பாவம் செஞ்சுருக்கேன் என்ன பாவம் செஞ்சீங்க அப்படின்னீங்க இல்லையா? அப்போ பிசாசு வந்து இப்படியெல்லாம் பாருங்க என்ன பண்ணுறான், மக்களை ஏமாத்துறான். நம்ம வாட்டுக்கு இருக்கிறோம், நம்ம வாட்டி ஜெபம் பண்ணுறோம், நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை பாவம் செஞ்சுருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அநேகரை பிசாசு பெரிய குழப்பத்தில் உள்ள தள்ளி விடுறான். நம்ம ஊர் பிரசங்கர்களுக்கு யோபுக்கு நடந்த இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? வேத வல்லுநர் சொல்கிறாங்க 6 இருந்து 9 மாதம் தான் இந்த ஆளுக்கு நடந்த பிரச்சனைன்றாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க, நம்ம ஊர் பிரசங்கியார்கள் யோபு எடுத்து பிரசங்கம் பண்ணி பிச்சை எடுத்துடுறான். ஏன்னா யோபு ரொம்ப நீதிமானே. யோபு ஆல்ரைட், யார் மேலே தப்பு சொல்லுங்க? ஆண்டவர் மேலே தான் தப்புன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறது. என்னையா ஐயோ, இது என்னையா நியாயம்? அது ஏதாவது ஒரு நியாயமா இருக்கா? ஆண்டவர் நம்மளை சிருஷ்டிகர், நம்முடைய தேவன், நமக்காக கல்வாசியில் ரத்தத்தை செஞ்சு நம்மளை மீட்டெடுத்த தெய்வம். அவர் வந்து தப்பு செஞ்சிருவாராம். ஆனால் யோபு வந்து எந்த தப்புமே செய்ய மாட்டாராம். யோபு தப்பு செஞ்சான்னு சொல்லி வேதம் சொல்லுதே. என்ன சொல்லுது பாருங்க, 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாய் யோபுவில் கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உழவனுமாகி அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ரைட், ஓகே. ஆனா ஏன் பயந்தான்? இப்போ இவனோட ஆக்டிவிட்டிஸ் ஓகே, நல்லா இருக்கான், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு பயப்படுறவன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். ஆனா எதுக்கு வந்து என் பிள்ளைலாம் ஒருவேளை பாவம் செஞ்சிருப்பாங்கன்னு ஏன் அந்த மாதிரி ஒரு பயம்? பிசாசு அப்படி ஒரு பயத்தை அந்த மனுஷனுக்குள்ள உள்ள போட்டு, இப்போ கர்த்தர் என்ன சொல்ற பாருங்க, பிசாசை திரும்பி சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, பாருங்களேன் அங்க பாருங்க, எதை சொல்றாரு 10ஆம் வசனத்துல, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் பிரயாசத்தை என்ன பண்ணீரு, அவன் கைகளின் கிரியை ஆசுரைத்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிற்று. பாருங்க, இப்போ சுற்றிலும் நம்ம வந்து கேமரா போட்டிருக்கோம் சர்ச்சை ஃபுல்லாக, உள்ளவங்களை ஃபுல்லாக. நீங்கள் அங்கே ரோட்லேருந்து வரும்போது உங்களை கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது இல்லையா? அங்கேருந்து நீங்கள் வரும்போதே யார் யார் உள்ளே வரீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க, ஃபுல்லாக ரெக்கார்டிங்கில் இருக்குது, போயிட்டு இருக்கு. இப்போ ஆன் பண்ணோம்னா ரெக்கார்டில் இருக்கும், யார் யார் எப்படி கவனிக்கிறீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, எல்லாம் ஃபுல்லாக சுற்றிலும் கேமரா போட்டிருக்கோம் நம்ம சர்ச்சில் இல்லையா? இது போக இல்லாமல் என்னையே தனியாக எடுக்கிறீங்க ஒரு கேமரா இருக்கு பாருங்க, இது எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ நான் பேசலாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன் சரியா? இப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் என்ன ஒரு பெரிய இதுன்றீங்க? இதை விட கர்த்தர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவனை சுற்றிலும் இதெல்லாம் இங்கே மட்டும்தான் நம்மளை கவர் பார்க்குது. ஆனால் அவர் எப்படி சொல்கிறாரு அங்கே, நீ அந்த பிசாசு சொல்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும்
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன செய்யலங்க, வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. எப்படி பாருங்க, யோபு வந்து கர்த்தர் சுற்றிலும் வேலி எடுத்து பாதுகாக்கிறாரு, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்குது. இவ்வளவு இருந்தும் கூட என்ன பண்றாருங்க, இந்த பாதுகாப்பை, கர்த்தருடைய பாதுகாப்பை அவன் நம்பவில்லை, அவன் விசுவாசிக்கவில்லை. அவனை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைந்து பாதுகாத்தாருங்க. ஆனா இவன் என்ன சொல்றான், ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருந்தா என்ன பண்றது? ஏங்க, இவருடைய வேலியை தாண்டி இவன் பாவம் செஞ்சிருவானா? கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம, இல்லையா? நம்ம யோசிக்கணும். அப்போ இதை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து நம்மளை என்னது, அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து என்னது பாருங்க, வேலி அடைக்கவில்லையோ? அவன் கையிலின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணுறான் பாருங்க, இந்த பிசாசு இவ்வளவு பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆனால் இதெல்லாம் நம்பாம இந்த யோபு போய் என் பிள்ளை ஒருவேளை பாவம் செஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைப்பது, இது நம்முடைய தேவனையை அவமானப்படுத்துகிற ஒரு விஷயம் இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு தப்பு தெரியுமா அது? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைய நல்லா தான் இருப்பாங்க, ஒருவேளை என் பிள்ளை ஒரு மேலே அப்படி நடந்துருச்சுன்னா, சிலருக்கு பிள்ளைகள் மேலே கூட நல்ல எண்ணம் கிடையாது. ஒருவேளை என் பிள்ளை அப்படி பண்ணிடுமோ, ஒருவேளை என் பிள்ளை இப்படி பண்ணிடுமோ, இந்த ஆளுகளே சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்க பிள்ளைகளை பற்றி நீங்கள் தப்பாக பேசும்போது என்ன பிள்ளைகளை தப்பு செய்ய ஆரம்பிச்சிடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன்மார் வந்து நல்ல கொடுக்கணுங்க. நீங்கள் வந்து என்ன தான் பேசிட்டு இருக்கக்கூடாது, சும்மா பிள்ளைகளை என்ன பேசுகிற புரிஞ்சுக்கணும். யோபு அந்த மாதிரி செஞ்சுட்டான். செஞ்சதுனால என்னாச்சு, நல்லா கவனிக்கணும் நீங்கள். ஆனால் 16 வருஷம், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாவற்றையும் தொடுவீரையானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிராக உம்மை தூசிக்கான பாரு. எப்படி சொல்கிறான் பார்த்தீங்க, ஆண்டவரே நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, அவனை நல்ல மனுஷன் சொல்கிறீங்கள, அவன் கர்த்தருக்கு பயப்படுறவன், அவன் பொல்லாப்புக்கு பயப்படுறவன், அவன் வந்து சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுறவன், பொல்லாப்புக்கு இப்படிலாம் சொல்கிறீங்களே, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்றான். என்னையா சான்ஸு அப்படின்னா, அங்கே பாருங்க, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால், நீ தொடுவீரானால் பாருங்க அப்படின்னு சொன்ன அவர் உடனே பாருங்க, தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு முன்பாக உம்முடைய முகத்துக்கு எதிராக உண்மை தூசி காண போகிறான். அப்போ உங்களை பார்த்து ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி உங்களை சபிக்கிறான் இல்லையா, இல்லை உங்களை திட்டுறான் பார்ப்போமா, ஒரு முறை செய்யுங்க அப்படின்றான். அப்படி சொன்னோன்னு பாருங்க அவர் என்ன செய்யறாரு பாருங்க. இப்போ கவனமாக நீங்கள் கவனிக்கணும் நல்ல, இந்த வசனம் ரொம்ப இன்னும் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையிலே. அப்பா என் கையில இருந்து எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி ஓண்ட வந்துருச்சுன்றார் அவர். ஏன் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் டிரான்ஸ்ஃபர் சொல்லுங்க. அவன் பயந்தாங்க, பயப்படும் போதே அப்படியே வந்து பிசாசுடைய இதுக்குள்ள நீங்க ஆள்கள் உள்ள போயிடுவாங்க. பயம் வந்து அவ்வளோ மோசமானது. அப்போ இவன் என்ன கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டான். உடனே கிளம்பிட்டான். அவருக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா இப்போ யாருடைய கையில் யார் இருக்குது? இதுக்கு முன்னால கர்த்தருடைய கையில் இருந்த யோபு பயந்ததுனால சாத்தானுடைய கையில் உள்ள போயிட்டான். இந்த இடத்துல வந்து அனுமதி கொடுத்தது வந்து கர்த்தர் கிடையாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அனுமதி கொடுத்தது யாரு? அனுமதி கொடுத்தது பிசாசுக்கு அனுமதி கொடுத்தது யோபை தவிர கர்த்தர் கிடையாது. நீங்க வந்து தவறா புரிய கூடாது. கர்த்தர் தான் வந்து அனுமதி, கர்த்தர் தாங்க, கர்த்தர் பத்தி அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டார்ல. இல்ல, இவன் சொல்றதுக்கு முன்னாலே யோபு போயிட்டான். ஏன்னா பயந்த பாருங்க, அவன் பயந்ததுனால வந்துருச்சு பாருங்க. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவனுக்கு ஏன் அந்த மாதிரி ஆனான்ற காரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ வந்து நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுங்க. 1:20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே என்ன பண்ணானா விழுந்து பணிந்து அப்படியே அவன் நொந்து போயிட்டான். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரே நாள்லங்க அவனுடைய 7 குமாரர்களும் மரித்து போய்விட்டார்கள். 3 குமாரத்திகளும் மரிச்சிட்டாங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான், அழிஞ்சு போச்சு. இப்போ ஒன்றும் இல்லாமல் அவர் உட்கார்ந்துருக்கார். இதுக்கு யாருங்க காரணம்? கர்த்தர் காரணமா? இது என்ன சிலர் சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். எவ்வளவு சூப்பர் வசனங்க. இதை வச்சு இப்படி ஓட்டுறது வண்டியை இருங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் நம்ம. சரியா? இதை வந்து யோபு தான் சொல்றாரு. எடுங்க இப்போ ஒரு நம்ம போகலாம் அதுக்கு. யோபு இப்போ 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோபு 2:7 வாங்க. 2:7 வந்துடணும். அப்படி வாங்க. யோபு 2:7 வந்து அங்கே 10 வசனம் வரைக்கும் நம்ம போகலாம். 7ஆம் வசனம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருக்கு சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களினால் அவனை வாதித்தான். உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பெரிய வியாதி. சரியா? அவன் ஒரு ஓட்டை எடுத்து
தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே என்ன பண்ணானா, உட்கார்ந்தான். ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஓகே, அடுத்து 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரே, தேவனை தூசித்து என்ன செய்யும்? இந்த அம்மா சொல்லுது, ஐயோ என்ன நீ மனுஷனா, நீ இந்த ஆண்டவருக்கு எவ்வளோ பயந்து நடந்த, அவர் பற்றி அவனை கைவிட்டார் பற்றியா? நீ இப்போ என்ன பண்ணுற? தேவனை நாள் திட்டு ஏன் ஆண்டவர் இப்படி பண்ண திட்டிட்டு செத்து போயிரு. என்ன ஆன்சர்? என்ன ஒரு அம்மா பாருங்க, இந்த அம்மா என்ன அம்மாங்க, ஆண்டவரை வந்து திட்டணுமா? திட்டுற எதுக்கா திட்டுற? ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்களா, திட்டினா கூட பரவாயில்ல, திட்டிட்டு செத்துப்போம் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. இது என்ன அம்மாவோ தெரியல பாருங்க. அந்த அம்மா சொல்ல பாருங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உத்தமாய் இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். இதை நம்ம ஊர் பிரசங்கர் என்ன சொல்றாங்க? ஏங்க யோபு என்ன மாதிரி ஒரு உத்தமங்க, எவ்வளோ ஒரு நீதிமான்ங்க, இப்படி ஆண்டவர் போய் செய்யலாமாங்க? ஏங்க உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை எப்படி போடுவீங்களாங்க? நீங்கள் எந்த பாஸ்டாவது எந்த விசுவாசியாவது என் பிள்ளை இன்னைக்கு தப்பு செஞ்சிருச்சு, உச்சங்காலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பேருக்கும் குஸ்தோரா வரட்டும் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி யாராவது எந்த தாய் தப்பனா சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும்போது தேவன் மட்டும் எப்படி அப்படி யோபுவை செய்ய முடியும்? கொஞ்சமாக நீங்கள் யோசிக்கணும். அப்படின்னா தேவன் இதை செய்யலைங்க, தேவன் செய்யலை, பிசாசு செஞ்சிருக்கிறான். பிசாசுக்கு யோபு அனுமதி கொடுத்துட்டான் இல்லையா? அப்போ ஏங்க கர்த்தர் போய் அதை தடை பண்ணல? ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, பாஸ்டர் ஒரு ஆளுக்கு நான் கடன் கொடுத்துட்டேன். அதான் கடைன்னா ஒரு அம்மா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த அம்மா சொல்லுது, ஏன்டா நான் பாருங்க, நான் வேற பிரசங்கம் சொல்லிடுறேன், நீயோ கடன் வாங்காத இருப்பா, அனை ஜாதிகளுக்கு கடன் சொல்லிட்டேன். அந்த அம்மா சொல்லுது பாருங்க, யாரோ ரோட்டில் ஒரு அம்மா துணியா வர பண்ணிட்டு வந்துச்சான். இது போன நம்ம ஊரில் அம்மா மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப அப்படி நேசா, அக்கா எப்படி இருக்கக்கா, நல்லா இருக்கியா அப்படின்னு பேசின உடனே, ஐயோ நம்மளை விசாரிக்கிற ஒரு ஆள் இருக்கே அப்படின்ட்டு என்ன பண்ணான் பாருங்க. இந்த அம்மா போய் இந்த ஃபைனான்ஸ் கொடுக்குறவருக்கான் பாருங்க, அவன்கிட்ட போய் 10,000 கடை வாங்கி கொடுத்து பிடிச்சி, ரோட் யாருன்னே தெரியாதுங்க, தெரியாது, போய் கடை வாங்கி கொடுத்துட்டு சொல்லுது 10,000 ரூபாய் கடை வாங்கி கொடுத்து அந்த அம்மா வாங்கினம்மா ஓடியே போச்சு. இது நேரம் அங்கிருந்து வந்துச்சு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதியர் கடன் கொடுப்பாய் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? நான் போய் அந்த அம்மா கொடுத்தேன், அவள் ஓடி போயிட்டா. என்ன சொல்கிறீங்க? என்ன பாருங்க. உடனே அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் ஆண்டவர் என்னை அந்த கையை பிடிச்சி அப்படி நிப்பாட்டிடக்கூடாதா? அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது ஆண்டவர். என்னம்மா நீ இன்னொன்று நான் என்ன பண்ணுறதுக்கு? எங்கே போய் நிப்பாட்ட? உடனே போய் அவர் போய் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்து சொன்னாரா? ஒரு அம்மா பாருங்கள், அமெரிக்காவில் ஒரு அம்மா பாருங்கள், பை நிறையா புயலை வச்சுருக்கான். நம்ம ஊரில் புயலை போகிறான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. அமெரிக்காவில் பாருங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறோம்மா, அது சொல்லிச்சான் பாருங்கள். அங்கே போய் நினைச்சான், அந்த மாதிரி சர்ச்சில் நினைக்கிறான். அவர் பாஸ் அவர் பாட்டுக்கு இருக்கார், சொல்லிதான் டேக் இட் காட் ஹூ அப்படின்னு தான். உடனே இவர் ஒரு நேரம் ஒரு ஹேகின் ஒரு பிரசங்கர் அவர் சொன்னாரா, சொல்கிறாரு, இங்கே பாரு என்ன டேக் இட் பண்ணணும், ஏவா இங்கே விட்டாரா, ஆண்டவர் எப்படியாவது இந்த புயலை எடுத்து போடும்படி, அவர் எடுத்து போடும்படி சொல்லுங்கள். அவர் வாங்கினாரா? கடைக்கு போனாரா? வாங்கி உன் பாக்கெட்டில் வச்சாரான்னு கேட்டாரா? இல்லை நான் தான் போய் வச்சு. அப்புறம் என்ன அவரை எடுத்து போட சொல்கிறேன், நீ தான் எடுத்து போன போ. சிலருக்கு புத்தி கட்டு போய் அவனுக்காக வாங்கி கொடுத்துட்டு என்னமா பண்ணிவிட்டு எங்களை போட்டு உயிர் எடுக்கிறது பாருங்க. என்ன பண்ணுறது? கர்த்தர் செயலே, அவர் கையை பிடிச்சி நிப்பாட்டணும்ல, அப்படி இப்படின்னா ஏசுனாரு சொன்னாரா இல்லை நான் சொன்னா வாங்கி கொடுனேன்? நீயோ கடன் வாங்காருப்பா, அன்னைக்கு கடன் கொடுப்பான்னு சொன்னா முதல்ல நீங்கள் கடை வாங்கி ஏன் கொடுத்தீங்க? அதை சொல்லுங்கள், நீங்கள் ஏன் கடை வாங்கி கொடுத்தீங்க இல்லையா? அப்படின்னா நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு இதுக்கு நீங்கள் லிங்க் பண்ணவே கூடாதுங்க. சில நேரங்களில் அறிவீனமாய் சில காரியங்களை மக்கள் செஞ்சுட்டு இவங்க பயந்துக்கிட்டு இவங்களுடைய முட்டாள்தனத்தை நிமித்தம் இதை பண்ணிட்டு கடைசி கடவுள் மேலே பழிய போடுறது. அப்புறம் நான் ஒரு ஆள் கிடைச்சேன் எங்களை போட்டு உயிரெடுக்கிறதுக்கு பாஸ்டர் நீங்கள் தான். அந்த அம்மா என்ன சண்டைக்கு வருது பாருங்க, நீங்கள் இப்படி பிரசங்கம் பண்ணது அப்படி சொல்கிறீங்க. பூணுச்சு. நான் சொன்னேன், அந்த அம்மா கொண்டே போச்சு, நான் என்ன பண்ணுறது? துணி விற்கிற அம்மாவுக்கு நீ துணி விற்கிறோட துணி எடுத்து வாங்கி கம்முனி உட்காந்துருந்துருக்கணும். அதை விட்டு போய் வாக்கா இருக்கா உட்காருங்க சோறு போட்டு நீ 10,000 வாங்கி கொடுத்தா நாங்கள் என்ன பண்ண முடியும்? சிலர் இப்படி தாங்க. யோபு சும்மா போன பிசாசை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு என்னையும் என் பிள்ளைகளையும் நான் மாற்று போடுறான்னு சொல்லி அவன் கூப்பிட்றான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ஏதாவது பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சமாக யோசிங்க. நீங்கள் இவன் அனுமதி கொடுக்குறாங்க, பிசாசுக்கு இவன் அனுமதி கொடுக்குறான். இப்போ நல்லா கவனிங்க, வரும்போது நீங்கள் எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு இருந்தீங்களா? இவ்வளவு மத்தியில் இப்படி இருக்கும்போது இப்போ யோபுவுக்கு அனுமதி கொடுத்தது யாருங்க? திரும்ப திரும்ப சொல்லுங்க, யோபு தான் கொடுத்தான். யோபு தான். பிசாசுக்கு என்ன பொறுத்தவரை சொல்கிறேன், பிசாசு அவன் பாட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கான். ரோட்டில் போயிட்டு இருக்க பிசாசை என் வீட்டுக்கு போடான்னு கூப்பிடலாமா? அந்த மாதிரி இந்த பயம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யுதுங்க. பயம் உங்களை சும்மா விட்டுறாது, அந்த மாதிரி வேலை பார்க்கும். இவன் பயப்படுறான். இப்போ ஒருவேளை பாஸ் இப்படி பேசுகிறாருங்க, அவருக்கு என்னங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? இருங்க நான் வேதத்துலேருந்து காமிக்கிறேன், அவன் பயந்தானா இல்லையான்னு கவனிப்போம். சரியா? எடுங்க. இப்போ அவன் சொல்கிறான்,
நான் ஓகே அதுக்கு முன்னால் ஒரு வசனத்துக்கு வருவோம். 1:21 பாருங்களேன். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்தவன் ஒருத்தன், ஸ்தோத்திரம் சொல்றது ஒரு ஆள்கிட்ட. எடுத்தது யார் எடுத்தது? பிசாசு. ஸ்தோத்திரத்தை போய் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? ஆண்டவரை போய் சொல்றான். பாருங்க அடுத்து, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. உண்மை, அதெல்லாம் ஓகே. ஏன்னா இவன் எந்த ஒரு குறையும் ஆண்டவர் மேல சொல்லலை. ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான், இவனை வஞ்சகமா ஏமாத்தி பயப்பட வச்சு என்ன பண்ணிட்டான், அவன் பிசாசை என்ன பண்றான், அந்த பயந்த காரியம் என்ன சொல்லுது, யோபு பயந்த காரியம் அவனுக்கு என்னதான் நேரிட்டது. அவனே சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பாருங்க சொல்ற பார்க்கிறோம். அப்ப பிசாசு அவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பாருங்க யோபுக்கு என்ன செய்யறான், அவன் செய்யறான். பாருங்க நான் 3:25 எடுங்களேன். 3:25 சொல்லுங்களேன். இப்போ பாருங்க அவனுக்கு நடந்ததுக்கு என்னங்க ஆதாரம் நீங்க சொல்றீங்களே பாஸ்டர், எடுங்க. யோபு 3:25 பாருங்களேன், வாசிக்கிறேன். நான் பயந்த காரியம் எனக்கு சொல்லுங்க நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்ப என்ன பயந்தான், என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு பயந்தான் இல்லையா? அந்த பயந்ததுனால வந்த பிரச்சனை தான் இவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்து விட்டது. அது மட்டும் இல்லாம அவனுடைய சொத்துக்களாம் அழிந்ததுக்கும் இவனுடைய பயம் தான் ஒரு காரணமாக இருக்கிறது. சரி, அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா இன்னும் அப்ப பயன்றது ஒரு பெரிய மகா கொடுமையான ஒன்று. இதை பற்றி அப்ப கர்த்தர் இந்த உலகத்தில் எந்த தீமைக்கும் அவர் காரணம் இல்லையா? கண்டிப்பா அவர் காரணம் கிடையாது. நம்முடைய தேவன் நல்லவர். சங்கீதம் 34:8 சொல்லுது, என்னது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எடுங்க ஒரு வசனத்துக்கு போலாம். யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்று சொல்றார். அப்படின்னா பிசாசு தான் கொலகாரன், அவன் தான் திருடன் கொல்லுகிறவன் அழிக்கிறவன். ஆனா கர்த்தர் மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படி வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அது மட்டும் இல்லாம எடுங்க யாக்கோபு 1:17 சொல்லுது, என்னது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்னது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்படின்னா நன்மையான ஈவுகளை மட்டும்தான் கர்த்தர் கொடுக்கிறாரே தவிர யாருக்கும் எந்த தீங்கும் கர்த்தர் செய்வது இல்லவே இல்லை. ஏன்னா கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் சொல்றாரு, பொல்லாதவர்களை நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவாகிய தேவன் உங்களுக்கு நன்மையான ஈவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப கர்த்தர் நன்மை மட்டும் தான் செய்வாரே தவிர ஒருபோதும் யாருக்கும் எந்த தீமை செய்யணும்னு அவசியமே கிடையாதுங்க. அவசியமே இல்லை. பிசாசு ஒரு கொலகாரன், ஒரு திருடன், அவன் அழிக்கிறவன், அவன் பயமுறுத்துறவன், குற்றம் சாட்டுகிறவன். அப்படிப்பட்ட ஒரு பிசாசு பாருங்க செய்யறத போயிட்டு கடவுள் தான் செஞ்சாருன்னு சொல்றது நீங்க எப்படி சொல்ல முடியும் இல்லையா? நல்ல கவனி. இன்னும் ஒரு வசந்து போவோம். சரி, இதை பற்றி இன்னும் ஒரு சில வசங்கள் போவோம். 1 யோவான் எடுங்க. 1 யோவான் 4:18 சீக்கிரம் எடுங்க. 18 வாசிக்கிறேன். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பயமானது எப்படி உள்ளதா? அது வேதனை உள்ளதுங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு அன்பிலே பயமில்லை. கர்த்தர் மேல அன்பு இருந்துச்சுன்னா யோபு சொல்லியிருப்பான், ஒருவேளை என் பிள்ளை தப்பு செஞ்சா கூட என்னுடைய தேவன் அற்புதமாக பாதுகாத்துக் கொள்வார், அவர் என்னை நேசிக்கிறார், அப்படியே அவன் எடுத்திருப்பான். ஆனா யோபு செஞ்ச ஒரு பெரும் தவறு, ஒருவேளை என் பிள்ளை பாவம் செஞ்சிருக்குமோ, ஒருவேளை என் பிள்ளை பாவம், டெய்லி இதே பிரச்சனை தான் ஆண்டவர் முன்னால. இந்த பயந்த காரியம் அவன் வாழ்க்கையிலே வந்து விட்டது. அங்க பாருங்க அவனே சொல்றான். ஆனால் இங்க சொல்லும் 18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படுகிறவன் என்னது, அன்பிலே லேசா நீங்க என்ன கூட குத்துச்சுங்க யாருக்காவது, என்னது ஒரு குத்து, அப்படி குத்துனோடனே கேஸ் டபுளா கூட இருக்கும், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ, நம்மளை ஆண்டவர் எடுத்துக்கிற போறாரோ, ஏங்க அவ்வளவு சந்தேகம்? அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன், நீ முதிர் வயதிலும் கனிதந்து புஸ்தியும் பசுமையுமாயிருப்பாய். கர்த்தர் சொல்றாருங்க, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமானத்தையும் காண்பாய். கர்த்தர் சொல்றாருங்க. இதெல்லாம் விட்டுட்டு லேசா ஒரு சிம்டம்ஸ், அதை இயேசு நாமத்துல போ பிசாசே அப்படின்னு விரட்டிட்டா என்ன ஓடியா போயிடும். பாருங்க இப்போ சரி, இந்த படி இன்னும் ஒரு வசனத்துக்கு போலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் சீக்கிரம் அப்படி இருங்க.
1 அதிகாரம் 7 வசனம் அங்கே சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கவனிய, நமக்கு தேவன் என்ன பண்ணிருக்காரா? பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கோமா? ஆவியானவர் உள்ள இருக்காரா? ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? அப்போ நல்ல கவனிங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, இதை பற்றி இன்னும் வசனம் சொல்லுது. ரோமர் 8:15 சொல்லுது, நமக்கு கர்த்தர் வந்து பயத்தினாவியை கூடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவாரத்தின் ஆவியை கொடுத்துரு. அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம், பயப்படணும் அவசியமே இல்லைங்க, பயப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த யோபு இப்படி நடந்துக்கிட்டார் இல்லையா, இதில் வந்து பாருங்க, இதுக்கு பிறகு அவருக்கு ஒரு புத்தி தெளியுது. புத்தி தெளிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, 38ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, என் வாயை நான் பொத்திக் கொள்ளுகிறேன். எடுங்க யோபு, அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவான், சீக்கிரம் எடுங்க. யோபு 2ஆம் வசனம் நினைக்கிறேன், இருங்க. ஓகே, 2ஆம் வசனமே தான், எடுங்க எடுங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்த யோபுக்கு உத்தரவாக சொல்றாரு, அறிவில்லாத வார்த்தைகளை ஆலோசனையை அந்தகாரப்படுத்துறது இவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னோன்னு அவன் சொல்றான், அவர் சொல்றாரு, நீ இப்பொழுது புருஷனை போல இடை கட்டி கொண்டு நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு மறு உத்தர சொல்லு. அவர் சொல்றாரு, ஏப்பா என் மேலே இவ்வளோ ரிப்போர்ட் பண்ணுறீல, இந்த 42 அதிகாரத்துலையும் 38 அதிகாரங்கள் யோபு வாங்குறான். ஆண்டவரை போட்டு திட்டுறான். அவனை மாதிரி திட்டின ஒரு ஆளை நீ கண்டுபிடிக்க முடியாது. செம திட்டுறான். என்ன திட்டுறான் தெரியுமா? எப்போது நீர் என்னை பார்த்துட்டு இருக்கிறீ, புடனி அமுக்குறீ நெருக்குறீர் அப்படி இப்படின்றான். இவ்வளோத்தையும் பொறுமையாக விட்டுட்டு இப்போ வந்து அவனுக்கு ஒரு புத்தி தெரியுது. இருங்க, அது என்ன வசனம்? இருங்க, 40ஆம் அதிகாரமா? 40ஆம் அதிகாரம் எடுங்க. இன்னும் யோபு உத்தரமாக சர்வலோடு வழக்காடு அவருக்கு புத்தி படிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். என்னைக்கு வாயை பொத்துனானோ, என்ன தெரியுமா? வாயை பொத்துனானோ அன்னைக்கு தான் யோபுக்கு என்ன ஆச்சுங்க? யோபுக்கு என்ன கிடச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அங்கே பாருங்க, அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் அங்கே பொத்தி முடித்த உடனே இதுக்கு பிறகு வந்து அவனுடைய நண்பர்களுக்கு ஜோம் பண்ணுறான். ஜோம் பண்ண பிறகு நீங்கள் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா 42ஆம் அதிகாரத்தில் யோபுக்கு என்ன பாருங்க, அங்கே பாருங்களேன், என்ன மாதிரி கர்த்தருடைய ஆசை பாருங்க. 12ஆம் வசனம் மட்டும் வாசிக்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, சரியா? கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசுரைத்தார். 10,000 ஆடுகளும், முன்னால் எத்தனை ஆயிடுச்சுங்க? 7,000. இப்போ 14, டபுள், எல்லாமே டபுள் கிடைக்கும் பாருங்க. 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏறு மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமார்த்திகள் அவனுக்கு. எப்படி பார்த்தீங்க? அப்படியே திரும்ப கொடுத்துட்டாரு. திரும்ப ஒரு 20 பிள்ளை பார்த்துருக்கான் பாருங்க. யோசனையாக இருக்குல்ல? என்னங்க, கிட்டத்தட்ட 14 மையம் இருக்கான், 6 மகன் இருந்துச்சு. இதில் 10 பேர் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாரு, பின்னால் வந்து 10 பிள்ளை 7. இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம் பாருங்களேன். இப்போ அவன் இந்த அது என்ன பண்ண, அந்த சுரண்டிக்கிட்டு இருந்தான்ல பிள்ளைகளை பற்றி வேதம் என்ன சொல்லுது கவனிங்களேன், பாருங்களேன். மூத்த மகளுக்கு என்னது எமிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கருணோபிக் என்றும் பெயரிட்டான். தேசத்திலே எங்கும் யோபின் குமார்த்தியலை போல சௌந்தரியம் உள்ளவமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். நல்லா கவனிச்சிங்களா? பெண் பிள்ளைகளுக்கு முதல் முறையாக சுதந்திரம் கொடுத்தது யோபு தான். ரொம்ப இதுக்கு பிறகு முன்னால் காலேப்பு கொடுத்துருக்காரு, காலேப்புன்னு ஒருத்தருக்காரு, அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு யோபு கொடுத்துருக்காரு. அவங்களுடைய சொத்து, இப்போ ஆண் பிள்ளைக்கு என்ன சொத்தோ அதே மாதிரி இவனுக்கு சொத்து கொடுக்குறான். என்ன மாதிரி பாருங்க, யோபு ஒன்று முட்டாள் கிடையாது, ஆனால் ஒரு அந்த பயம் வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு, அவ்வளோதான் இல்லையா? அங்கே வந்து பாருங்க, அங்கே வந்து அவன் தகப்பன் அவனுக்கு சகோதரர் நடுவிலே அவனுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு நல்லா கவனிங்க, எதற்கு பின்னால் இந்த 9 மாதம் முடித்த பிறகு நல்லா கவனிச்சுக்கணும், யாரும் விட்டுறக்கூடாது. எத்தனைங்க? 9 மாதம் தான் ப்ராப்ளம். அங்கே பாருங்க, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, முன்னாலே ஏற்கனவே இருந்தாலும் ஒரு அமௌண்ட்டில் இருந்திருப்பார், எப்படியும் ஒரு 50-60 வருஷம் இருந்திருப்பார். நான் நினைக்கிறேன் ஒரு 200 வருஷமாவது இவர் இருந்திருக்கட்டும் இல்லையா? என்னங்க யோசித்து பாருங்க நீங்கள், யோபுவுக்குடைய பிரச்சனை வந்தது 9 மாதம், ஆனால் அவர் உயிரோடு இருந்து எத்தனை வருஷம்? இங்கே போட்டிருக்கிறதே 140 வருஷம்னா இதுக்கு முன்னால் ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு 180 இருந்திருப்பார் அவர். யோசித்து பார்த்தீங்களா? அங்கே பாருங்க சொல்கிறாரு, 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என்னது
தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். 4 தலைமுறைன்றது ஒரு தலைமுறை வந்து 60 வருஷம் சொல்கிறாங்க சரித்திர வல்லுநர்கள். 4 தலைமுறைனா எத்தனை வருஷம் வருது? கிட்டத்தட்ட ஒரு 240 வருஷம் வருது. 240னா அப்போ அவர் ஏற்கனவே எவ்வளோ வருஷம் இருந்து பார்ப்பாங்க. 4 தலைமுறைகள். ஒரு தலைமுறைன்றது 60 வருஷத்தை சொல்கிறாங்க, வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் 240 வருஷம் வரைக்கும் இருந்திருக்கணும் யோபு. எப்படிங்க இருந்தார் அப்படின்னா, இப்போ அவருக்கு ஒன்று புரிஞ்சிடுச்சு. எப்போ வாயை அவர் பொத்துனாரோ, எப்போ இவர் அந்த பயத்தை நீக்கி போட்டாரோ, ஒன்று உங்களுக்கு தெரியுமா, அவர் உயிரை பற்றி அவர் கவலைப்படலை, பயப்படவே இல்லை. அதனால அவர் உயிர் மட்டும் அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பார்த்தீங்களா என்ன காரணம் தெரியுமா? உயிரை பற்றி பயப்படல, அந்த அம்மா பற்றியும் கவலைப்படல, அவர் அதை பற்றி பயப்படல, அந்த அம்மாவை பற்றி வந்து பயமே இல்லை அவருக்கு. அதனால அவங்க திரும்பியும் 140 வருஷம் உயிரோடு இருக்காங்க 2 பேருமே, இல்லையா? அப்போ என்ன ஆச்சரியங்க, அங்கே வந்து அந்த அம்மா பிள்ளைகளை பெற்றெடுத்து இப்போ எல்லாம் டபுளாக கத்தர் கொடுக்குறாருன்னா, இப்போ கத்தர் நல்லவரா இல்லை கெட்டவரா சொல்லுங்க? கத்தர் நல்லவருங்க. யோபு வந்து பயந்ததான் வந்துருச்சே தவிர கத்தர் ஒருபோதும் இப்படி ஒரு தீமை கத்தர் செய்யவே இல்லை. கத்தர் நல்லவர். அப்போ நம்ம பயப்படவே கூடாது. கவலை பற்றி இன்னைக்கு பேச டைம் இல்லை, டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்தவர் ரொம்ப டீப்பாக கவலை பற்றி பேச போகிறேன். வாருங்கள், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாவே உயர்த்துகிறோம். நல்ல தேவனே ஸ்தோத்திரம். நீ நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நலனும் இல்லை ஆண்டவரே. நீர் நன்மையான ஈவுக்கு காரணராக இருக்கிறீர். எங்களுக்கு நன்மையான ஈவை கொடுத்திருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவருடைய எல்லா தேவையை சந்திப்பீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்த தேவ கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.